ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல சீஸியான டேஸ்ட்டான பொட்டேட்டோ சீஸ் பால் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சுக்கலாம். வேலை ரொம்ப குறைவாக முடிஞ்சிடும். தேவையான உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்கு இருக்குது அவிச்சதுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். அவிச்சு உருளைக்கிழங்கு தொல்லி எடுத்துகிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. அதில் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க. அப்புறம் பீஸா ஆரிகனோ நாங்கள் சேர்க்குறோம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3ம் நல்ல ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும் இந்த சீஸ் பாலுக்கு. அதுக்காக தான் சேர்க்குறோம். இது கூட மைதா சேர்க்குறோம். ரொம்ப குறைய அளவு போதும். இந்த மைதா சேர்த்தா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களால் மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டச் பண்ணும்போதே நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் பிடிச்சி பாருங்கள். அது உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏற்ற பதம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை உருண்டை பிடிச்சி இதில் சீஸ் வைக்க போகிறோம். ஒரு குட்டி குட்டி உருண்டையாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதில் நாங்கள் பீஸாவுக்கு மேலே போடுற சீஸ் தான் வைக்கிறோம். அதுதான் நல்லா சீஸியாக இழுக்கும் போது ரப்பரியாக வரும். அது உள்ளே வச்சு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் உருண்டை பிடிக்கணும். சீஸ் எந்த காரணத்துக்கு கொண்டும் வெளியில் வரக்கூடாது. எப்படி போலியில் நம்ம உள்ளே பூரணம் வெளியில் வராத அளவுக்கு பண்ணுவோமோ அதே மாதிரி இதுக்குள்ளே சீஸ் எந்த காரணத்துக்கு கொண்டும் வெளியில் தெரியக்கூடாது. ஃபுல்லாக கவராக இருக்கணும். இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. உள்ளே சீஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் கொடுக்க போகிறோம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதை செய்கிறதுக்காக ப்ரெட்டை அரைச்சி ப்ரெட் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஒட்டுறதுக்காக கார்ன்ஃப்ளவரை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போதும். நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. எல்லா பால்ஸும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த கோட்டிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா தண்ணியில் முக்கி எடுக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். எதுவும் வராமல் இருக்கும். அதனால் நம்ம எல்லா உருண்டையும் ஃபஸ்ட்டு லைனாக எடுத்து செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வரணும். ஓகேவா? எங்கக்கிட்ட ப்ரெட் இல்லை. அதனால் பாவு அரைச்சி நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். ரெண்டும் ஒரே கேட்டகரி தானே அப்படின்ட்டு கார்ன்ஃப்ளவரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் கிராம்ஸில் நல்லா உருட்டிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். எல்லா உருண்டையும் இதே போல் கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் கிராம்ஸில் ஒரு உருட்டிட்டு ஃப்ரீசரில் 10 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்ல கடிக்க வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நல்லா சீஸியாக இருக்கும். இப்போ பிக்கும்போது நீங்களே பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.